ஹலோ எவ்ரிவான், ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சேலஞ்ச் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம 7 நாளில் 10,000 13,000 சம்பாதிக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி கரெக்டாக 7வது நாள். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இந்த சேலஞ்ச் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நிறைய நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படி ஒர்க் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சில் நம்ம 75% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனதால் 2000 200 நம்மளுக்கு கம்மி பட்டுருச்சு. 200 கிட்ட நம்மளை வேஸ்ட்டாக போச்சு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனதால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கேன்சலும் ஆகிருக்கு. பேக்கர் எடுத்து தரத்துக்கு லேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய இஷ்யூனாலையும் நம்ம சால்வ் பண்ணி வந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியல. அவ்வளோ ஆளுங்களும் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 2000 ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறனாலும் ரைடர் அதோடு அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் நம்ம கைக்கு வரதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுது. அதனால் இந்த டார்கெட் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நீ இதில் மேலாம் சாக்கு போடாத, நீ ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் டே டு டே அப்டேட் பண்ணியிருப்பேன். நீ கரெக்டாக 7வது நாள் நம்ம எவ்வளோ அர்னிங் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 27 ஆர்டர் 711 ரூபா. இப்போதைக்கு நம்ம 7 நாளில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இதோட புது வீடியோவில் உங்களனா நாளைக்கு சந்திக்கிறேன்.